ஹலோ கைஸ், இன்னைக்கு வெல்கம் டு ஜப்பான் மிஸ் செல்ஃப் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் பாருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த எல்ஃப் பொண்ணு ஒரு பூனையை வச்சு விளாட்னு இருக்கா. பார்த்தீங்களா, இந்த எல்ஃப் வந்து அந்த பூனை கூட விளையாடும் போது இதை பார்க்கறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குல்ல. நேற்று வந்து ஒரு பயங்கரமான மாஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டோம், அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான். ஆனால் இப்போ வீக்கெண்டோட ஆரம்பமே இதுதான். அதே மாதிரி இவளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு. இதுக்கப்புறம் மேரி போற வழியில அந்த ரிவரை பத்தி சொல்றா. இங்க இருக்கிற ரிவர் இது வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. ஆமா இல்லையா பின்ன, இங்க வந்து அடிக்கடி ஃபிளட் ஆகும். அதனால ரிவரை மெயின்டைன் பண்ற விஷயம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியும். அதே மாதிரி ஸ்பிரிட்ஸ் வந்து பேசுறது உனக்கு ஏதாச்சும் கேக்குதா? இல்ல, எனக்கு வந்து எதுவுமே கேட்கல. இதை பார்க்கும்போது இது நான் சின்ன வயசுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த டைம்ல எனக்கு ஸ்பிரிட்ஸ் கூட கான்வர்சேஷன் ஆகாது. அதாவது நீ சொல்றத பார்த்தா அதோ நான் ஸ்டார்டிங்ல லெவல் 1ல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சைட்ல ஒரு பூனை வரும், அது கூட அவ விளையாட ஆரம்பிக்கிறா. ஏய் குட்டி, நீ வந்து எங்கல இருந்து வந்திருக்க? உன்னோட பேர் என்ன? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அதை பயமுத்திராத. ஏன்னா அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பூனைங்கன்னா. அங்க பூனையும் அப்படியே நக்குதா. இப்பதான் அவன் சொல்றான் பூனைங்க அதுவே சொல்லும் அதுங்களை நம்ம டச் பண்ணோன்னு. மீறியும் பார்க்க அவன் வந்து சொல்றான் டச் பண்ணி பாரு. அங்க டச் பண்ணி பார்த்தா அந்த பூனை அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அந்த பூனை கூட விளாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. பூனை கூட அவ காமெடியா விளாடுறா. இதை பார்த்து அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஆச்சு? இன்னும் இல்ல. இதுக்கப்புறம் அவங்க லைப்ரரிக்கு வராங்க. அந்த இடத்த பார்த்து அவ ரொம்ப ஷாக்க வரா. லைப்ரரியில ஷெல்ஃபு, புக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சன்லைட்ல அவங்க வைக்க மாட்டாங்களா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. லைப்ரரி அது வந்து ஒரு ப்ரெஷியஸான விஷயம், அதனால தான் இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க போய் பாக்குறாங்க. நிறையவே புக்கை பார்க்கும்போது அவ சைல பாக்குறா. அங்க பசங்களை பார்த்தோன்னே அவ ரொம்ப கடுப்பாகிறா. ஏய் காசு, வந்து என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி தானே ட்ரீட் பண்ற? அதாவது இங்க நீ எதுக்கு என்ன கொண்டு வந்த? குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது என்ன? அப்படி இல்லை, இங்க நிறையவே புக்கெல்லாம் இருக்கும், உனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன், வேற எதுவும் இல்ல. அப்படி உனக்கு பிடிக்கலன்னா நம்ம வேற எங்கேயாச்சும் போலாம், பிரச்சனையே வேணாம். இதுக்கப்புறம் அவங்க ஒரு புக்கை பாக்குறாங்க. அது வந்து ரொம்ப அவளுக்கு பிடிக்குது. ஒரு பூனையை பத்தின புக்கு தான். அந்த பூனை வந்து ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி போகுமா. புக் வந்து அவளுக்கும் பாப்புலரா இல்லையா என்ன? அப்படி இல்ல, புக்ஸுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டிக்கான டைம் இருக்கும். அது வரைக்கும் தான் அது பாப்புலரா இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. புக்கே நம்மள தேர்ந்தெடுக்கும் தெரியுமா, இந்த மாதிரி நம்ம படிக்கணும்னு. எனக்கும் அதை படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னொன்னு, இதுல இருக்க லெட்டர்ஸ் எனக்கு படிக்க வரல. இதுக்கப்புறம் அங்க புக்கை அவன் தேர்ந்தெடுக்க சொல்றான். அங்க வந்து புக்கை அவ ரொம்ப நேரமா ஊத்து பாக்குறா. ஒரு புக்கையும் அவ கொண்டு வரா. இதை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கியா? இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய பூனை நம்ம மீட் பண்ணல அதுதான் ஞாபகம். நான் வந்து இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீன்ல பில்லுக்காக அவன் கொண்டு போறானா. அங்க இச்சிகோ அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை இவனுக்கு நல்லாவே தெரியும் போல. அந்த பொண்ணு கேக்குறா, என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு, ஆளையே காணோம்? அதுவா, இந்த மாதிரி நான் இந்த புக்கை வாங்கலான்னு வந்தேன். ஆமா, பின்னாடி யாரு அந்த அழகான பொண்ணு? ஒரு பொண்ணோட இங்க இருக்கியா? நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த பொண்ணு இவ வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். ஓ அப்படியா? அவளோட பேர் என்னது? கேட்டோனே அவன் வந்து இப்பதான் சொல்றான். அவன் வந்து உன்னோட பேரை கேக்குறா. நீ வந்து உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேசுற லாங்குவேஜும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குமா, அது ரொம்ப அழகா இருக்கு. அதை அவன் நோட் பண்றா. இது நான் கேள்விப்பட்டதுல இது என்ன லாங்குவேஜா இருக்கும். இப்பதாங்க மேரி அவளை பத்தி சொல்றா. என்னோட பேரு மேரி பெல். ஓ அப்படியா, உங்களோட பேரு மேரி பெல் சேனா? ஓகே தான். ஆனா சேனன்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே இதை பத்தி அவ கேட்க ஆரம்பிக்கிறா. நான் என்ன ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? எதுக்கு அவ சேனன்னு சொன்னா? அப்படி இல்ல, யாரு ரொம்ப எங்காவும் கியூட்டாவோ இருக்காங்களோ அவளோட பேருக்கு லாஸ்ட்ல சேனோ இல்ல குன்னோ அப்படின்னு நாங்க போடுவோம். அது ஆவேசான விஷயம் தான். இது கேட்டோனே அந்த பொண்ணும் இவளோட பேருக்கு எதிர்க்க சேனன்னு சொல்ல இவ ரொம்ப கஷ்டப்படுறா. நான் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு போய் இப்படி சொல்லிருக்கல. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு டவுட் வருது. ஏய் காசு, நீ சொல்லாத. அதாவது நீங்க பேசுறத வச்சு என்னால சொல்ல முடியுது. நீ அவன் மேல கைய வச்சிட்டியா என்ன? நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. எனக்கு அவளைக்கும் தைரியம் இல்ல இங்கெல்லாம் அந்த மாதிரி பண்றதுக்கு. தைரியம் தான் நீ வந்து கண்டிப்பா இங்க பண்ணலாம். இல்ல அவ ரொம்ப அழகான பொண்ணு, அதுக்கப்புறம் அவ என்ன ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவா. அதை வந்து நான் விரும்பல. சரி அப்பனா நீ இந்த மாதிரி உன்னோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் அவன் வாங்குறதுக்கு அவனோட கார்டை கொடுக்குறான். அங்க பில்டிங்கோட அட்ரஸ் அதை வந்து அவன் மாத்திருப்பானா. அப்புறம் தான் இவளுக்கே புரியுது, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே பில்டிங்ல தான் வாழ்றாங்களே. இதனால அந்த பொண்ணு கேக்குறா, நான் வந்து உங்க கூட லஞ்சுக்கு வரலாமா? அது நம்ம ஏன் ஒன்னா சாப்பிடக்கூடாது? காசும் அதுக்கு ஒத்துக்கிறான். மீறியும் கேக்குறா. ஆமா, அந்த பொண்ணு என்ன சொல்றா? இதுவா உன் கூட அவ ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறா, வேற எதுவும் இல்ல. ஆனா கவலைப்படாத, இந்த மாதிரி நீ ஏன் கூட தான் இருப்ப. ஓ அப்படியா, அப்பனா சரிதான். இவதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அதாவது இந்த ஜப்பான்ல. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து சமைக்கிறான். அங்க ஒரு பேன் கேக்கையும் அவன் ரெடி பண்றானா. இந்த சைடு அவ வந்து கேக்குறா, இந்த சீடியை பத்தி நீ சொல்லவே இல்ல, வந்து மூவிங் பிக்சர் அப்படி நீ சொன்ன, ஆனா இதுல எதுவுமே மூவ் ஆகலையே. இதுக்கப்புறம் தான் அவன் போட்டு காட்டுறான். அதை பார்த்தவ ரொம்ப ஆச்சரியமாரா. பேன் கேக்கை எத்தனை வந்து தந்தா, அதுவும் ரொம்ப ருசியா இருக்கு. அதை சாப்பிடும் போது ஏதோ இவங்க சொர்க்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதான். ஏய் காசு, நான் வந்து இதை திரும்பவும் பார்க்கலாமா? கண்டிப்பா நம்ம வந்து ஒரு தியேட்டருக்கான ஃபீலை அனுபவிக்கலாம். என்னதான் ஒரு சின்ன ஏரியா வந்தாலும் கண்டிப்பா நம்மளால அந்த ஃபீலை அனுபவிக்க முடியும். அந்த மூடியும் நான் செட் பண்றேன். அங்க எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டு திரும்பவும் வாட்ச் பண்றாங்க. அங்க அந்த மூவி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போது அவளுக்கு என்ன சொல்றாங்க அந்த
விஷயம் வந்து புரியல. இருந்தாலும் அந்த நகர பிக்சரு அங்க இருக்கிற அந்த இமேஜினேஷன் பார்த்தவ ரொம்ப சந்தோஷமாவரா. ஆனா இதனால அவன் தான் ஒரு மாதிரி ஆகுறான். ஏய் காசு, நான் வந்து அதை திரும்பவும் பார்க்கலாமா? அட நான் தான் வேற ஏதோ யோசனை போல. இதுக்கப்புறம் அவ திரும்பவும் என்ஜாய் பண்றா. இங்க அதை பத்திலாம் அவன் யோசனை பண்ணா அங்க பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அவ எதுவுமே போடாம அப்படியே வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறான். நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன், இது ரொம்ப ஷேக் ஆகுது. அட நீ வந்து கீழே பாரு. இதனால அவ அப்படியே ஓடி போயிடறா. அங்க மன்னிப்பையும் கேட்கிறா. காசு நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல்டா, வேர்ல்டன் அப்படின்னு நான் சொல்லல, அங்க காசுவே அவனுக்கு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து ரெடி பண்ணி வைக்கிறானா. அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுக்கினே வரா. என்ன மன்னிச்சிரு, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இல்ல நீ இல்ல நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த டின்னரையும் அவ சாப்பிட்றா. அது பார்த்தா ரொம்ப ஸ்பைசியா இருக்கா. இன்னமும் நல்லா சாப்பிட்டு பார்த்தா ஒரு சைடு ஸ்வீட்டாவும் இன்னொரு சைடு ரொம்ப காரமாவும். இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போது அங்க அதை அப்படியே அவ இன்னமும் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சக்கு அப்புறம் அந்த விஷயத்த பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அங்க போனா கண்டிப்பா அதே இடத்துல தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால அங்கல இருந்து தப்பிக்க முடியுமா? திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா கவலைப்பட வேணாம். நேத்து பண்ண முடியாத அந்த விஷயத்த இன்னைக்கு என்னால பண்ண முடியும், நீ கவலையே படாத. சரி அது இருக்கட்டும். இந்த மாதிரி அங்க இருந்த ஆளுங்க அவங்கள பத்தியும் நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி படி பார்த்தா ஸ்கின் இருக்கவங்களால இந்த மேஜிக் ஸ்டோன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சின்ன பையன் அவனை பத்தி எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அவனோட முகத்தையும் நான் பார்க்கல. அவன் என்ன ரேசஸ் அது கூட எனக்கு சரியா தெரியல. கேட் பீஸ்ட் ஸ்கின் இந்த மாதிரி ஆளுங்களால மேஜிக்கை நல்லா கையாள முடியும். அப்பனா நீ சொல்றபடி பார்த்தா கண்டிப்பா அதுவா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பைசியான ஃபுட்டை நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேற நம்ம தரணும்ல. இதுக்கப்புறம் அவங்க தூங்கும் போது அங்க கதையும் அவன் சொல்றானா. அந்த கதையை ஒரு குழந்தை படிக்கிற மாதிரி சொல்றான். அவளுக்கு ஒரு கட்டத்துல அப்படியே தூக்கம் வந்து எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. சின்ன பையனா இருக்கும்போது கிராண்ட் ஃபாதரோட வீட்டுல தான் இருப்பான். அவளைக்கும் இந்த மாதிரி வெளியில போய் விளாடுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆளு பண்ண மாட்டான். இருக்கிற அந்த சீனரியை இவ பார்த்துதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்பெல்லாம் இப்படிதான் இந்த மாதிரி என் கூட தான் இவ டைமை ஸ்பெண்ட் பண்ணுவா. ஆனா நாங்க இப்போ கொஞ்சம் இல்ல ரொம்ப அதிகமா டைமை ஈவினிங்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம். சரி மிஸ் செல்ஃப், இந்த மாதிரி நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து அந்த உலகத்துக்கு வராங்க. அங்க ஹீரோவும் தூங்கி இருக்கும்போதே அங்க வந்து சொல்றான், இந்த மாதிரி எனக்கு திரும்பவும் அந்த பிக்சர் புக் எல்லாம் பார்க்கணும். அவங்க வந்து சொல்ல போனா அதிகத்துக்கு தான் வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல அந்த ஸ்கில்ல பயன்படுத்திருப்பாங்க. அதனால தான் இப்போ இவங்க இந்த இடத்துல இருக்காங்க. காசு கூட அவ டீமையும் ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஹேய் நான் வந்து இது வரைக்கும் மத்தவங்க கூட ஃபார்ம் பண்ணதில்ல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஆமா ஆமா இதேதான் எனக்கும், நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாருப்பா இந்த இன்ட்ரோவேட்ட என்ன அப்படி சொல்ற, உனக்கே அப்படிதான். இது ஏதோ ஒண்ணு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் அது கம்ப்ளீட் ஆனனால நம்மளால எங்க இருந்தாலும் பேசிக்க முடியும். சீன்ல அதே பையனை காட்டுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக் போட்டா வேண்டியதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.